சார் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்டனன்ஸ் இல்லைங்க. அட்டனன்ஸ் இல்லாத அட்டனன்ஸை இருக்கிற மாதிரி காமிச்சு எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. இது அலோவ் பண்ண முடியுமா? அட்டனன்ஸ் ஃபேக்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க சார். இப்போ ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்க, அதில் 40 பேருக்கு அட்டனன்ஸ் போடுறாங்க, 20 பேருக்கு அட்டனன்ஸ் இல்லைனா ஃபேக்காக போட முடியுமா? அந்தந்த பீரியடுக்கு எடுக்கிறாங்களா, எடுக்கும்போது அவங்களுக்கு அட்டனன்ஸ் லைனாக வருது, இருக்கிற அட்டனன்ஸை போடுறாங்க. எக்ஸாம் வரும்போது அவங்களுக்கு 85% அவங்களுக்கு அட்டனன்ஸ் இருக்கணும் ஆஸ் பர் த யூனிவர்சிட்டி ரெகுலேஷன். ஆனால் அவங்களுக்கு 20% 40% இருக்கு. இதை மாற்றி ஒரு 2 ஸ்டாஃப் வந்து பண்ணுறாங்க. அவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுறேன் நான். ஆனால் அதை வந்து எனக்கு இல்லை அவங்க போட்டது கரெக்டு, எனக்கு வந்து கொடுங்க அப்படின்றாங்க. அது எப்படி நான் பண்ண முடியாதுல்ல? நான் அந்த தப்பு நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அது நான் பண்ண முடியாதுல்ல. அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அட்டனன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நான் பண்ணலாம். நான் அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். சரிங்க, நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் யூனிவர்சிட்டியில் பேசலாம் அப்படிங்கிறேன். ஆனால் அது யாரும் பண்ணுறதில்ல. அது பண்ணாதாங்க நாங்கள் அடுத்தது பண்ண முடியும். நான் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்னையும் அந்த தப்பு செய்யுங்க, நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு அட்டனன்ஸை போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சரி, ஃபைன்லாம் இதில் வராதுங்க. அதில் யூனிவர்சிட்டியில் என்ன போடுறாங்களோ அதாங்க. யூனிவர்சிட்டியில் லேட்டில் என்ன போடுறாங்களோ அதான் வரும். காலேஜுக்கு எந்த இதுவும் வராதுங்க. 1 பைசா கூட காலேஜுக்கு வராதுங்க. இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஃபீஸ் என்ன வருதோ, போர்ட்டல் என்ன வருதோ அந்த போர்ட்டல் இருக்க ஃபீஸ் அவங்க கட்டுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 பைசா கூட நம்ம கட்ட வேண்டாங்க. அதனால யாரும் எதுவும் கேட்கறது இல்லைங்க. அது வந்து ராங் நியூஸ். அது எப்படி அதில் ரெஸ்பெக்ட் ஆகுது இல்லை. அது மாதிரி யாரும் கேட்கவும் இல்லை. நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்றுனா அட்டனன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு பணம் கட்டியாச்சு, எக்ஸாம் பணம் கட்டியாச்சு. பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு அட்டனன்ஸ் இல்லாதனால எங்களால் கட்ட முடியல. கட்டணும், அவங்களுக்கு பணம் கட்டுறாங்க, ஆனால் அதை நான் கட்டணும்ல. அப்போ நான் கட்டமும் வெரிஃபை பண்ணணும்ல. இப்போ இல்லாதவங்களுக்கு நான் எப்படி எக்ஸாம் எழுத பண்ண முடியும்? அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நாங்கள் எலிஜிபிள் பண்ண முடியாது. அதுக்கு வேணும்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டு பண்ணலான் தான். பட் யாரும் கொடுக்கறதில்ல. அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. கிளாஸுக்கு அட்டன் பண்ணல, கிளாஸுக்கு வரல, காலேஜுக்குள்ளே வராங்க, கிளாஸுக்கு வரதில்லை. நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, இதே பிரச்சனை தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது இது வந்து யாருக்கும் வார்னிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நான் வந்து படிக்கணும்னா நான் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறது நார்மல். இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறோம்னா ஒரு யூனிவர்சிட்டியில் இத்தனை % அட்டனன்ஸ் இருக்கணுன்றது நாமினல். அது யாரும் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்லங்க. எல்லாருக்கும் தெரியுங்க. இது காமன் ப்ரொசீஜருங்க. இது ஒரு இன்ஸ்டியூட்லேயும் ஒரு ஸ்கூல்ல எடுத்தால் கூட நமக்கு இது வருங்க. இத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஆனால் கிளாஸுக்கு உள்ளே வராமல், கிளாஸே அட்டன் பண்ணாமல் எனக்கு வந்து பாடம் எடுக்கலை, எனக்கு டீச்சர் இல்லை, எனக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன் கேட்குறாங்கன்னா அது பண்ணல. எப்படி பண்ண? இத்தனை பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, இந்த ஒரு 4 பேருக்கு எடுக்க மாட்டாங்களா? ஒரு கிளாஸில் 60 பேர் படிக்கிறாங்க, அது 40 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. 20 பேருக்கு வேணும்னு விட்டுருவாங்களா? வந்தாங்கன்னா எடுக்க போகிறாங்க, அட்டனன்ஸ் எடுக்க போகிறாங்க, கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பட் வராதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? அட்டனன்ஸ் இல்லாத ஒரே ஒரு இஷ்யூ தாங்க இது. அதை நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் கேட்குறேன். அவங்க யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒத்து வந்தாங்கன்னா அடுத்த ஹெல்ப் நான் பண்ணலாம். எனக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் மட்டும் நான் கேட்கணும். இல்லை, எனக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தாங்கன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு எதாவது பேசி நான் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாங்க. எதுங்க? இல்லை, நான் இது மாதிரி எனக்கு வந்து அட்டனன்ஸ் கம்மியாக இருக்குங்க, நான் இது மாதிரி 40% அட்டனன்ஸ் இருக்குது, நான் வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து நான் கிளாஸஸை நான் வேறு ஸ்பெஷல் கிளாஸஸ் இது மாதிரி வச்சு நான் காம்பன்சேட் பண்ணி நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நான் வந்து ஸ்கூலில் பண்ணுறேன், எனக்கு வந்து எக்ஸாம் எதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம பேசலாங்க. பட் அது பண்ணலாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எக்ஸாம் 26th நினைக்கிறேங்க. எனக்கு இன்னும் ஷார்ட் பீரியட் இருக்குது. கொடுத்தாங்கன்னா ஒரு 1 வீக்கில் வேறு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் பண்ணலன்னா நான் ஒன்றும் இது பண்ண முடியாது. எக்ஸாம் பண்ணலாம். ஏன்னா அட்டனன்ஸ் லேக்கிங்க. அதாவதுங்க இப்போ 80% இருக்கிறதுல நீங்கள் 60-70% கூட ஓரளவுக்கு ஓகே. நான் ஒரு 10 நாள் கிளாஸஸ் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு பண்ணலாங்க. ரொம்ப கம்மியாக ஒரு 5%, ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் நான் எப்படிங்க பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். கிளாஸுக்கு வரது ஒன்லி இந்த இது அட்டன் பண்ணுறது, ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு கிளாஸ் பார்த்து. ஆனால் எக்ஸாம் டைமில் இது மாதிரி உட்காந்துட்டு நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, மற்ற பசங்க வராங்க. எனக்கு 60 பேரில் 40 பேர் வராங்களா, அந்த 40 பேர் எனக்கு கிளாஸ் எடுத்து தான் இருக்கேன். நான் கிளாஸ் எடுக்காமல் இல்லை, கிளாஸ் எடுத்து தான் இருக்கிறேன். ஏன்னா இவங்க வர்றது கிடையாது. இவங்க வர்றதுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க வரதில்லை. அது ஆனால் இப்போ எக்ஸாம் டைமில் அதோட ஃபீல் அவங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த கஷ்டங்கிறது இப்போ எக்ஸாமில் தான் தெரியுது. சரி, இது வராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.